Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம டான் ஆப் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரொமோஷனோ இது கொலாபரேஷன் எந்த அளவும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பேக் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாமே உங்கள் பேக் டெஸ்ட்டுக்காக. ஏன்னா நம்ம மாதிரி ரீட்டெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி பேக் டெஸ்ட்டெல்லாம் ட்ரேடிங் வியூவில் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. ஓகே, ஒரு சிலது. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டிமேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரலாம், ஓகேங்களா. லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்கோடு உங்கள் ஆப்பில் இருக்க பார்கோடு வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே வந்துக்கலாம். ஸோ இப்போ நான் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே வந்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு விஷயம், ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோவே இதில் தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டது, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து பார்க்கணுன்னா, இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷன்லாம் நல்லாயிருக்கு. மொபைல் வெர்ஷனில் கொஞ்சம் எதுவும் கச்சப்பஞ்சான்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ப்ரைஸ் அலர்ட் செட் பண்ணிக்க முடியும். அதாவது நெஃப்டி வந்து இப்போ நெஃப்டிக்கு இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரைஸ் அலர்ட் செட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் லைவ் சார்ட்லேயே பார்க்க முடியும், ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வித்து ஓஐயோட, ஓகேங்களா. அதை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு எக்ஸ்பெரி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எல்டிபி சேஞ்சோ, டெல்டா வேல்யூ, காமா, தீட்டா, வேகா எல்லாத்தையுமே உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்த விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இப்போ இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், தெளிவாக யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிஃப்டி ஈக்விட்டி ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நார்மலாகவே இது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான், ஓகேங்களா. அடுத்து பேஸ்கெட் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு எனக்கும் தெரியல, ஏன்னா இதில் ட்ரேட் பண்ணவே இல்லை இது வரைக்கும், அதையும் நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபியூச்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து F1 இருக்க ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டும் வரும், கூடவே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸோட லிஸ்ட்டும் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக அதோட சார்ட்டுக்கு ஈஸியாகவே மூவ் பண்ணி போய்க்க முடியும் இந்த இடத்துலேருந்து, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்ன வேணால் பண்ணிக்க முடியும், என்ன வேணும்னா எந்த ஸ்டாக் வேணால் போய்க்கலாம். அந்த ஸ்டாக்கு சார்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதோட ஆப்ஷன் செயினுக்கும் போக முடியும், ஓகேங்களா. ஸோ மல்டிபிள், ஓகேங்களா. ஸோ இதுலேயே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினும் போக முடியும், வியூ சார்ட்டும் கொடுத்துக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதில் எல்லா இண்டெக்ஸுக்கும் இருக்குது, ஓகேங்களா. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறப்போ தான் பிஎஸ்சி எஸ்எம்இ ஐபிஓன்னு நினைக்கிறேன், ஐபிஓ இண்டெக்ஸ். ஸோ லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 150% அந்த இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கான், ஓகேங்களா. 150% மக்களே அந்த ஒரு இண்டெக்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க, அதாவது நான் வந்து ஐபிஓ லான்ச் ஆகிறத பொறுத்த ஒரு இண்டெக்ஸ் தான் அது, ஓகேங்களா. ஸோ அதனால் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இண்டெக்ஸ் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பிஎஸ்சி ஐபிஓ இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்குது, எஸ்எம்இ ஐபிஓ இண்டெக்ஸ் இல்லை, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்போர்டு ஐபிஓ இண்டெக்ஸாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸாக்டாக என்னென்னு தெரில, ஓகேங்களா. நான் மெயின் போர்டு இப்போ தான், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதை நான் யூஸ் பண்ணதில்லை. மற்றபடி இதில் இருக்க ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்தோம்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட இன்னொன்று இருக்குது, என்னென்னா வந்து உங்களுக்கு இது ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இது, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோகோ, அதாவது அந்த கம்பெனி நேம் லோகோ வேணுமா, இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணுமா அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரில் அலர்ட்ஸில் எல்லாத்தையும் இதுலேயும் போய் செக் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒய்ஃபை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது மெயின் ஃபியூச்சரே இதுதான், ஓகேங்களா. ரீப்ளே செட்டிங். ஸோ ரீப்ளேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் ப்ரீமியம் பே பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதில் அப்படி தேவையில்லை. இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக சார்ட்டை போயிட்டு ஏதோ ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்கன்னா அது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை எஸ்எம்சிஆர் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன வேணால் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பீடை வந்து நான் 10x வச்சு போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுட்டு அது பைசெல் இங்கே பை பண்ணால் ஆகுது அப்படிங்கிறது இல்லாட்டி தெரியாத ஒரு சார்ட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு அது மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையாக வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களோட ட்ரேடிங் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக் டெஸ்டிங் டூலாகவும் இது யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 மினிட்டில் ஒரு டைம் ப்ளே பண்ணுறப்ப 15 மினிட்டில் தான் செட் பண்ணிட்டு நீங்கள் போய் ரீப்ளே பட்டனை யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓஐ, இதுதான் மெயின் ஃபியூச்சரே. சார்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஐ வந்துடும், ஓகேங்களா. ஸோ இருங்க நான் வந்து இதை நிஃப்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. இருங்க நான் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 1 மினிட் வந்துருச்சு. 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ். ஓகே தெரியுதுங்களா. எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ ஓஐ இருக்குது, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, கால் எவ்வளோ இருக்குது, புட் எவ்வளோ இருக்குது, அதை நீங்கள் ஷோ இது பண்ணாலும் வந்துடும். அது சேஞ்ச் இன் ஓஐ எவ்வளோ இருக்குது, எது அதிகமாக எதில் வந்திருக்காங்க இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது காலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. அப்படின்னா ஸோ அப்போ அது பார்த்திங்கன்னா இப்போ திங்கக்கிழமை 23,200 வந்து செல்லிங் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 22,700 இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்சி இதை வச்சு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டூல். ஸோ இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஓகேங்களா.
ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்பைரி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்தந்த எக்ஸ்பைரிக்கு தகுந்த மாதிரி அதில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒப்பாசிட்டி உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒப்பாசிட்டிங்கும் போது உங்களுக்கு வந்து சார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி கலர் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஃபீச்சரு. ஓகேங்களா? அடுத்த லேயர்ஸ் சேவ் பண்ணிக்கிறது. அடுத்து இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இப்போ ஒன்று வரைஞ்சிருக்கீங்கன்னா வந்து அதை நீங்கள் இங்கேருந்தே காப்பி இமேஜ் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய்ட்டு வாட்டர் மார்க் தெரியுற மாதிரி வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கேண்டில் கலர்லாம் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம், ஒயிட்டுக்குள்ளே பிளாக் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே மாற்ற முடியும். ஸோ இது வந்து நார்மலாக ட்ரேடிங் வேல்யூ இருக்கிறது தான். ஸோ இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இண்டிகேட்டர் நீங்கள் ஏதாச்சும் டெம்ப்ளேட் வச்சிருந்தீங்கன்னா அதை சேவ் பண்ணிங்கன்னா அதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம் பைன் ஸ்கிரிப்ட் கூட. அடுத்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் வந்து மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா வந்து இது எல்லா ஆக்சுவலாக வந்து எல்லா இதுலையும் இப்போ இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ உங்களால் n நம்பர் ஆஃப் இருக்கிற 100 இண்டிகேட்டர் கூட உங்களால் சார்ட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதேமாதிரி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஹிக்னாசி ஃப்ரீ டூலில் என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ ட்ரேடிங் இருந்து அது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மல் ப்ரோக்கரேஜ் எல்லா ப்ரோக்கரேஜ்லையும் எப்படி இருக்குமோ ட்ரேடிங் சார்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி இதில் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடிலாம் இதுவும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இதில் பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அதுக்கு ஒரு தனி இண்டிகேட்டர், பெய்டு இண்டிகேட்டர் இல்லாட்டி ப்ரீமியம் இண்டிகேட்டர்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி ட்ரேடிங்கில் மட்டும்தான் அந்த இண்டிகேட்டர்லாம் ஆக்சஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரீப்ளே பட்டன். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒய்ஃபை. ஸோ அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஆர்டர் வந்து ஈஸியாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இதாக கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து டப்புன்னு எதாவது சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். டப்புன்னு உங்களை பார்த்துட்டு ஸ்கேல்பிங்னா போட்டு ஒரு 1 to 2 மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளே என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் புல்லிஷ் மூடுக்கு இருக்கீங்களா இதுன்னு செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டப்புன்னு என்ட்ரி கொடுக்குறீங்க, எக்ஸிட் பண்ணுறீங்க, என்ட்ரி கொடுக்குறீங்க, எக்ஸிட் பண்ணுறது. ஸோ அதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு சிறந்த இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தானில் டெஸ்க்டாப் வெர்ஷனில் தானில் ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணால் வர்றது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது என்னென்னா வந்து நம்ம தானில் பார்க்க போகிற ஸ்கேனெக்ஸ். ஓகேங்களா? ஸ்கேனெக்ஸ் என்னடா அது ஸ்கேனெக்ஸ் அப்படின்னா வந்து இதுக்கும் நீங்கள் தான் ப்ரோக்கரேஜ் வச்சுருந்தால் மட்டும் தான் முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஸ்க்ரீன் டாட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் வெர்ஷன் வச்சுங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் அட்வான்ஸ்டு எப்படி இருக்குமோ அதான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இன்றைக்கி வந்து எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஓவர் ஷோல்ட் ஆயிருக்கு அதோட குவான்டிட்டி எவ்வளோ எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்து அதாவது ட்ரேடருக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கெலாம் என்னென்னலாம் தேவையோ அது எல்லா ஃபியூச்சரும் இதில் இருக்குது. ஓகேங்களா? உங்களால் இன்ட்ராடேக்கான மற்றது இது பார்த்துக்க முடியும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்க முடியும், கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லாட்டி இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா எல்லாத்துக்கான இதுவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி 52 வீக் ஹையை பிரேக் பண்ணுறதை பார்த்து எடுக்க போகிறீங்களா இல்லை 52 வீக் லோவில் இருக்க சப்போர்ட்டை பார்த்து கரெக்டாக அங்கேருந்து என்ட்ரி எடுக்க போகிறீங்களா எல்லாத்தையுமே இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ப்ரீ இன்பில்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ அது மூலியம் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் போய் ஒரு டைம் பேக் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேனெக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரோக்கரேஜ் கன்ஃபார்ம் தேவை. ஓகேங்களா? அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைனா வந்து ஆக்சஸே பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனரில் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இது எல்லாமே இதுலேயும் செக் பண்ணிக்க முடியும். அட்வான்ஸ்டு பர்சன் தான். ஓகேங்களா? ஸோ தரமான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஒன்லி ப்ரோக்கரேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆக்சஸ் கிடைக்குது. நான் இது வரைக்கும் இதில் ட்ரேட் பண்ணல. ஸோ அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நியூஸு, ஓகேங்களா, மார்க்கெட் நியூஸு, கம்பெனி நியூஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்குது தெரியுமா, நீங்கள் அதில் ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா அதோட நியூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் இதில் காட்டும். ஓகேங்களா? செப்பரேட்டாக. ஸோ இது எல்லாமே தரமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த ஸ்க்ரீனில் இன்சைட்ஸில் போனீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் மேப் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எல்லா கம்பெனியும் பார்க்க முடியும், எவ்வளோ மார்க்கெட் கேப் பொறுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து FIDAயோட ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அவங்க கேஷ் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, மற்றதில் என்ன பண்ணியிருக்காங்க, DI எவ்வளோ பண்ணியிருக்காங்க, FI எவ்வளோ பண்ணியிருக்காங்க, செப்பரேட்டாகவும் பார்க்க முடியும். போத் 2 பேர் சேர்ந்த மாதிரியும் பார்க்க முடியும். இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லாம் போட்டிங்கன்னா FIDA ப்ரோ கிளைண்ட்னு வரும். FIDA உங்களுக்கு தெரியும். ப்ரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி அக்கௌண்ட்டு, கிளைண்ட்டுங்கிறது வந்து ரீட்டைலரோட அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளைண்ட் எல்லாருமே கால் ஆப்ஷனில் இருக்கானுங்க, மற்றவனுக்கு எல்லாருமே செல்லில் இருக்கானுங்க. ஸோ அப்போயே நீங்கள் பார்த்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மூவாய்வுங்க. ஏன்னா பணம் எவன்ட்டு அதிகமாக இருக்குங்கிறத எங்கள் பேச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட வேல்யூவேஷன். ஓகேங்களா? அதாவது PE மெட்ரிக்ஸு, ஸோ இந்த மாதிரி PB ரேஷியோ இது எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இப்போ நிஃப்டியோட PE எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அது எப்போ போகலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு PE ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகேங்களா? அது 20 வந்தால் பவுன்ஸ் பேக் ஆகும், 21
21 வந்த பவுன்ஸ் பேக் அந்த மாதிரி ஓகேங்களா. நீங்கள் பாருங்கள் 21.49 வந்தோடனே மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. மறுபடியும் இப்போ வந்து நிஃப்டி வந்து பிஇ வந்து ஆக்சுவலாக இன்னும் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். மார்க்கெட் எந்த அளவுக்கு நம்ம கீழே போதோ அந்தளவுக்கு வந்து நிஃப்டி வந்து அண்டர் வேல்யூ ஆகும். அண்டர் வேல்யூ ஆகும்போது நமக்கான இன்வெஸ்டர்ஸும் உள்ளே வருவாங்க. நம்மளும் வந்து நம்பி எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் போட ஆரம்பிக்கலாம். நிஃப்டியோட பிஇயே வந்து அண்டர் வேல்யூ போகுதுன்னா நிஃப்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட வேல்யூ அண்டர் வேல்யூவாக போகும். அப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயே தரமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டாடா மோட்டார்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 மடங்கு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் சம்திங் ஓகேங்களா. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் அதனால் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பல்க் டீல்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதையும் பார்த்துக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 15 நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸையும் ஆட் ரெண்டு 3 இண்டெக்ஸை கம்பேர் பண்ணி இதில் பார்த்துக்க முடியும். பிஇ ரேஷியோவோ அதை ஒவ்வொரு இதோட பிஎஸ்சி எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பல்க் டீல்ஸுங்கிறது என்னென்னா வந்து இன்றைக்கி எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்க் டீல்ஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பிளாக் டீல்ஸ்னால் வந்து இதெல்லாம் தடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து டேட் டு டேட், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டை பர்டிகுலர் டேட்டிலேருந்து அந்த டேட்டில் மட்டும் எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ பல்க் டீல்ஸ் ஆகிருக்கு, பை நடந்திருக்கா செல் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் 14ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 8 லட்சமா, 8 லட்சம் குவான்டிட்டி ஓகேங்களா. ஸோ செல்லாக இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து எந்த கம்பெனியில் அதிகமாக செல் பண்ணுறாங்கன்னு இது மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நமக்கு அந்த ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸிட் ஆகிறனா எக்ஸிட் கூட ஆகிக்கலாம். இல்லாட்டி இந்த ஸ்டாக் வந்து அதிகமாக பை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா ஸோ இந்த ஸ்டாக் நம்ம என்ட்ரு பண்ணலாமா இல்லைன்ட்டு பார்த்துட்டு அதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரும் ஆகிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமானது. அடுத்து வந்து எஃப்என்ஓ பேன். ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எஃப்என்ஓ பேனில் இருக்குது, அதெல்லாம் பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெல்லாம் பேன்லேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. வாட்ச் லிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதை பொறுத்து ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் போய்ட்டு செக் பண்ணிக்க முடியும் இண்டிவிஜுவலாக ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கம்பெனியோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸும் உங்களால் இண்டிவிஜுவலாக இதில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் வந்து உங்களோட ஃபண்டமெண்டலுக்கும் சரி ட்ரேடிங்க்கும் சரி இந்த ஸ்கேன்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. பட் இது ஆக்சஸ் மட்டும் ஓப்பனாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இதில் தான் ப்ரோக்கரேஜ் ஆக்சுவலாக நான் தான் ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணது காரணமே டெலகிராம் ட்ரேடிங்கோட ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்க்காகவும் இந்த ஒரு ஃபீச்சருக்காகவும் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு தான் நானும் வந்து வேணால் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப தரமாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோன்ட்டு வந்தேன் ஓகேங்களா. ஸோ கீழே ரெஃபரல் லிங்க் இருக்குது, நீங்கள் ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி பண்ணுறாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து சும்மாவே போய்ட்டு தானில் ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. அடுத்து வந்து தானை பொறுத்த வரைக்கும் உங்களால் மல்டி சார்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து இது ப்ரீமியம் ஃபீச்சர் ஓகேங்களா. இது மற்ற ப்ரோக்கரேஜில் இருக்குது, இதுவும் தான்லேயும் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏன் நான் மற்ற ப்ரோக்கரேஜ் இருக்குதுன்னு சொல்கிறேன், இதில் மட்டும் தான் இருக்குன்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிலாம் சொல்ல விரும்பல ஓகேங்களா. ஸோ நான் வந்து இது ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணல ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை மட்டும் தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக எனக்கு மவுஸ் ஸ்க்ராலிங் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறனால வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஃபுல்லாக காட்ட முடியல ஓகேங்களா ஸ்க்ரால் பண்ணி. ஸோ அதை மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததுல உங்களோட பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக இதுலேருந்தும் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன, ஆப்ஷன் ட்ரேடருக்கான ஃபீச்சர். அதாவது ஆப்ஷன் ட்ரேடர்னால் வந்து நமக்கு வந்து சென்சிபிள் இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் இங்கே ஒரு சுச்சுவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னா வந்து சென்சிபிள் இருக்கிறத அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உங்களால் ஸ்ட்ராட்டஜி பில்டர் இங்கேயே இருக்குது ஓகேங்களா. நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறீங்க, ஆப்ஷன் பையிங் செல்லிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களால் இங்கேயே அதோட எக்ஸ்பைரி இது எல்லாத்தையும் வச்சு ஸ்ட்ரைக் ப்ரைஸு எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க எல்லாத்தையுமே நமக்கு என்ட்ரி கொடுத்தா எவ்வளோ லாஸ் ஆகும், எவ்வளோ கெயின் ஆகும், எவ்வளோ மார்ஜின் தேவை எல்லாமே இங்கே இதிலே வருது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர்லேயே வருது ஓகேங்களா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சென்சிபிள் இருக்கிற அதே டூல் அப்படியே இங்கே இருக்குது. ஆனால் சென்சிபிளில் போனால் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சில ப்ரோக்கரேஜோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ சேம் தான் இதில் ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணாமல் தான் இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒன்று தான், இல்லைன்னா சொல்ல முடியாது ஓகேங்களா. பட் இருந்தாலும் ஒரு வேளை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இப்போ தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் போது நீங்கள் ஏன் மற்ற ஒரு இதுக்கு போகணும் ஓகேங்களா. பை செல்லிங் இது எல்லாமே பண்ண போகிறது தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்பில்டு ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. இதில் வந்து ஃபாஸ்ட் கிரியேட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் அது காட்டும். நீங்கள் அதில் இருந்து எது உங்களுக்கு சூஸபிளாக இருக்குதோ உங்களுக்கு இது பெட்டராக தோணுதோ அதை நீங்கள் என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பில்டு ஓகேங்களா. ஸோ ப்ரீ பில்டில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குதா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு போய்க்கலாம். அதே மாதிரி வந்துன்னா பேரிஷ் ட்ரெண்ட்னா பேரிஷ்க்கு அந்த மாதிரி போய்க்கலாம். இல்லை எனக்கு எந்த டேரெக்ஷனே தெரியலை அப்படின்னா வந்து எந்த டேரெக்ஷனும் போய் அந்த மாதிரி இருக்கக்கூடியும் ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணிக்க முடியும். எனி டேரெக்ஷனில் போனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிச்சுனாலும் அதுலேயும் போய் நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ப்ரீ இன்பில்டு ஸ்ட்ராட்டஜிஸும் இதில் ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எதுக்குன்னு தெரியாமல் கூட இருக்கலாம்ல. ஸோ அதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜியோட இதுவும் இதில் இருக்குது ஓகேங்களா. அதனால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு சிறப்பான செய்ய பண்ணி வச்சுருக்காங்க. இது இதில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்ஸ்டாக்ஸ்லேயே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்ஸ்டாக்ஸ்லேயே இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜி பில்டர் வந்து பார்த்திங்கன்னா
இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அதில் இல்லை. ஓகேங்களா. ஸோ உண்மையை தான் சொல்லணும். இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அதில் கிடையாது. ஆனால் ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது தான் மெயின் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா. ஸோ தான் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. விண்டோஸ் சைடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷனில் ஓகேங்களா. ஸோ சேம். ஓகேங்களா. ஸோ எனக்கு பெருசாக இதில் வந்து ஏன்னா நான் இதில் ட்ரேட் பண்ணல, எதுவும் பண்ணல. நான் வந்து ஜஸ்ட் அந்த டூல்ஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணதுனால இதில் பை செல்லிங் ப்ரோக்கரேஜ் பற்றி சொல்லணுன்னா வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% இது ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ கம்மின்னு நினைக்கிறேன். அடுத்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையாது யாருக்கும். ஓகேங்களா. ஸோ 1 இயர்க்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் 1 இயர்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குளோபல் மார்க்கெட்ஸ் டேட்டா, அதாவது நிக்கி, சென்செக்ஸுங்க பாருங்கள், இது யூஎஸோட US 30 ஓகேங்களா, டவ் ஜோன்ஸு, இது எல்லாத்தையும் S&P 500 இது எல்லாத்தையுமே இங்கேயும் பார்த்துக்க முடியும். ஸோ அதாவது குளோபல் மார்க்கெட்டோட டேட்டா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் அந்த இண்டெக்ஸ்லாம் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட நமக்கு இந்தியாவில் நிஃப்டிக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தபடி உங்களால் இதுலேயே பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாம் ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா. கமாடிட்டி மார்க்கெட்டிங் போய் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட மற்ற ப்ரோக்கரேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே கிட்டத்தட்ட இதுலேயும் இருக்குது. பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனர் ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது விஷயம் ட்ரேடிங் வேர்ல்டுக்கு ப்ரீமியம் ஃபீச்சரான அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீப்ளே பட்டன். ஓகேங்களா. ஸோ ரீப்ளே பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிள் இருக்கனால உங்களோட பேக் டெஸ்டிங் இதில் நல்லா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தான் ஒய்ஃபை. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் மெயின் ஆர்டரு. ஸோ நீங்கள் போய்ட்டு டெஸ்க்டாப்பில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ஆன் கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் ஆப்லேயும் போய்ட்டு இதேமாதிரி ஒய்ஃபை ஆன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து என் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட இங்கே வந்து டெஸ்க்டாப்போட லிங்க் பண்ணியிருக்கனால அதை அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதை வந்து எங்கடாது ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து மொபைலில் போய்ட்டு தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த ஸ்டாக்கு போனீங்கனாலும் அந்த ஸ்டாக்கோட பையிங் ஏரியாவுக்கு இது போயிடும். காரணம் என்ன வந்து இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நான் இன்ஸ்டண்ட்டாக மாற்றுறேன். அப்போ உடனே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ எதுக்குன்னா வந்து நீங்கள் அந்த போயிட்டிங்கன்னா இங்கே சார்ட் இதில் பார்த்துருந்தாலும் ஃபோனை கையில் வச்சு ஒவ்வொருத்தையும் யூஸ் பண்ணுவாங்கள்ல. டெஸ்க்டாப்பில் வந்து சார்ட்டை பார்த்துட்டு ஃபோனை வந்து கையில் வச்சுட்டு அப்படி இது பண்ணுவாங்களா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கானுங்க. நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷன் செயினோட வாட்ச் லிஸ்ட்டு இதில் தனியாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டானது ஃபர்ஸ்ட் ஒரு சில இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த வாட்ச் லிஸ்ட்டெல்லாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே இங்கே எல்லா இண்டெக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இண்டெக்ஸில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் இம்பார்ட்டன்ட்ங்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங் வியூவில் சொன்னேன் அந்த ஒய்ஃபை. ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. நீங்கள் வந்து சார்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் என்ட்ரி கொடுக்க போகிறோம் டப்பு நீங்கள் ஃபோனில் உங்களுக்கு ஆல்ரெடி இதை பையை நீங்கள் எதுனா குவான்டிட்டி மட்டும் போட்டு வச்சிருந்தீங்கன்னா போதும். வந்ததுக்கப்புறம் கரெக்டாக என்ட்ரி அடிக்கிறீங்க, எக்ஸிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இது ஒரு தரமான ஆப்பாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரெஃபரல் போனஸ் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் அதில் போடல. ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன் எவ்வளோ வரும்னு தெரியல. ஆஸ் பர் ஏதோ ட்ரேடிங்னு போட்டுருந்தானுங்க சம்திங் அது எதுவும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் அப்ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணுறப்ப இருந்தாலும் அப்ஸ்டாக்கோட ரெஃபரல் லிங்க் கீழே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.